அம்மாவின் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகள் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நமது பாசமிகு மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களும் வரவேற்கின்றனர். நமது தொண்டர்கள் எங்கிருந்தாலும் சமது அமைதி காத்து எல்லாம் ஒன்று கூடும் எடுத்து வர வேண்டும் என்று உங்களை அன்புடனும் பாசங்களும் கேட்டு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அடிப்படை வசதிகளை செய்ய தவிர வெளியே திமுக அரசின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் சேலத்தின் சிங்கம் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அடிப்படை வசதிகளை செய்ய தவறிய அண்ணன் கேட்டுக்கொள்கின்றோம். லிஸ்ட் வாங்கியிருக்கேன் சார், என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாரும் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். மாநகராட்சியை கண்டித்து மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராத இந்த துப்பு கெட்ட மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணார் நாராயண ரெட்டி அவர்களே செல்வமரம் அட்லீஸ்ட் குடிநீரும் இந்த குப்பையே இருந்தாவது ஜனங்க கிட்ட நாங்க பதில் சொல்ல முடியும்னு கேட்கிறோம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை, சார் எதுவும் வீடியோ கீழே எடுத்துடாதீங்க, இங்க துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறை சார்ன்றாங்க. பற்றாக்குறைன்னா நீங்க மீடியாவை கூப்பிட்டு மீடியா முன்னாடி சொல்லுங்க, பற்றாக்குறை இருக்குங்க எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்ல துப்பு இல்லாத மாநகராட்சியா இன்னைக்கு இங்க இந்த ஒசூர் மாநகராட்சியா இருக்கு. நகராட்சியை மாநகராட்சியாக செய்து கொடுத்தவர் இந்த முன்னாள் மாவட்ட அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர்தான் இந்த மாநகராட்சியை நகராட்சி பெற்று தந்தவர்கள். அதுவும் இல்லாமல் நகராட்சியிடம் என்ன வரி நம்ம செலுத்திக்கிறோமோ அதை விட 2 மடங்கு வரி நம்ம செலுத்துறோம். ஆனா அந்த வேலை நகராட்சி என்ன செய்றாங்களோ அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கண்டன பாட்டம், சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, மின்சார வரி, தண்ணீர் வரி என்று வரியை என்று ஒரு கண்டுபிடிக்கின்ற நூதன அரசு இந்த விடியா அரசு. இந்த விடியா அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை இன்னும் அந்த மாநகராட்சியின் அவமானம் என்னவென்றால் சரியாக பராமரிக்கவில்லை. இதேபோல் நாய்களின் தொல்லை, எத்தனையோ தொல்லைகள் இருந்தாலும் இந்த நகராட்சியில் காது கொடுத்து கேட்பதில்லை. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநகராட்சி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாநகராட்சி ஒரு குப்பை மாநகராட்சியாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த மாநகராட்சியில எங்க பாரு குப்பை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குப்பை அகற்றுவதே இல்லை. இன்னைக்கு நான் நகரமன்ற தலைவராக இருக்கும் போது என்ன எவ்வளவு பரப்பளப்பு இருந்தது, அதே பரப்பளப்பு தான் இந்த மாநகராட்சியில இருக்குது. நாம அந்த காலத்திலே 30 லட்சம் மதிப்பிலே இந்த ஓசூர்ல இருக்கிற குப்பை எல்லாம் அகற்றி வெளியில கொண்டு போய் போட்டிருந்தா சுத்தமான ஒரு
நகராட்சியாக இருந்தது. இந்த சுத்தமான நகராட்சியை இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு செய்து மக்கள் பணத்தை வீணாக்கி இன்னைக்கு குப்பை எல்லாம் வசூல இருக்கிறதா நீங்க எல்லாம் கணக்கு போடுங்க. மக்கள்கிட்ட 2 மடங்கு டாக்ஸ் வரி போட்டு அந்த வரி பணத்தை வாங்கி இன்னைக்கு 30 லட்சம் செலவு செய்யற இடத்துல 1.5 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த வரி பணத்தை கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு திட்ட தெளிவா தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒசூர் மக்களுக்கு முக்கியமானது நீர், குடிநீர் பிரச்சனை. இங்க குடிநீர் இது ஏற்கனவே இந்த மாமன்ற தலைவரா இருக்கிற மேயர் 7 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு மாமன்றம் இருந்தது, இந்த நகராட்சி இருந்தது. அந்த நகராட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க, குப்பை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டாஃப்க்கு குப்பை எடுக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒசூர் மாநகராட்சி என்பது ஒரு காலத்தில் ஒசாவூர் என்கின்ற கன்னட மொழியிலே அழைக்கப்படும் ஒசூர் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிராம பகுதியாக இருந்தது. அதன் பிறகு ஊராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் நகராட்சியாகவும் பரிணாமம் பெற்ற இந்த ஒசூரை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய உங்கள் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சியாக தலைமையேற்றிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மாநகராட்சி மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அடிப்படை வசதிகளை செய்யாத மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அடிப்படை வசதிகளை செய்யாத ஒசூர் மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். விபத்து நடக்குது, விபத்து நடக்குது, விபத்து நடக்குது, விபத்து நடக்குது, விபத்து நடக்குது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையினால் பொதுமக்களுக்கு விபத்து நடக்குது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையினால் பொதுமக்களுக்கு விபத்து நடக்குது. சரி 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 சிவரங்காடுல சம்பவத்தின கதை தான். நம்ம என்ன கத்தனாலும் அவன் 8 மாசம்